வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கான வீடியோவில் நீங்கள் பார்க்குறது வந்து ஒரு லோ பட்ஜெட்டான 5.1 ஆம்பு பார்த்திங்கன்னா 24024 எல்டி டிரான்ஸ்ஃபார்மர் தான். ஆனால் காப்பர் வைண்டிங்கு சேஸ் வந்து சாம்கான் சேஸ் யூஸ் பண்ணியிருக்கு. பார்த்திங்கன்னா சாம்கானில் வந்து இது கொஞ்சம் நல்லா கேபினெட் வந்து நல்ல திக்னஸான ஒரு கேபினெட்டு. இந்த கேபினெட்டை பயன்படுத்தி 24 வோல்ட்டில் அதை ஒர்க் பண்ணக்கூடிய 7265 ஐசி 5 சேனலுக்கு யூஸ் பண்ணியிருக்கு. பாருங்கள், இந்த சின்ன போர்டு வந்து அதுதான் 7265 ஐசி 24 வோல்ட்டில் ஒர்க் பண்ணுறது. அதாவது ப்ளஸ் மைனஸ் மட்டும் கொடுக்கணும். டியூல் பவரில் மைனஸ் வோல்ட்டு இதற்கு தேவையில்லை. ப்ளஸ் மைனஸில் மட்டும் ஒர்க் பண்ணுற மாதிரி ஒரு 3 ஐசி கொண்ட ஒரு போர்டு, ஃபுல் போர்டு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சப்புக்கு வந்து 4191 மோனோ பிசிபி போட்டு மோனோ பண்ணியிருக்கோம் சப்புக்கு மட்டும். அதே நேரத்தில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இது 5.1 ப்ராலஜிக் போர்டு வசந்த். இது வந்து ப்ரைம்னா இது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்புக்கே வந்து 3 ப்ரீசெட் இருக்கும் பாருங்கள். ஒரே ஐசி பக்கத்துலேயே 3 ப்ரீசெட் இருக்கும். நம்ம எப்படி வேணாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இது சப்பு. அப்புறமா அது பார்த்திங்கன்னா சரௌண்டிங் ஒரு ப்ரீசெட்டு. பார்த்திங்கன்னா போர்டு வந்து இதுக்கு கெயின் பண்ணுறதுக்கு கெய்னர்லாம் தேவையே கிடையாது. ஏன்னா இதுலேயே வந்து பக்காவாக கெய்னிங் வந்து நல்லா சவுண்ட் நல்லா போல்டாக வர்ற மாதிரி இது மாடல் பண்ணியிருக்காங்க நண்பர்களே. பார்த்திங்கன்னா ஒயரிங்கெல்லாம் கூட பார்த்திங்கன்னா பக்காவாக நீட்டாக இருக்கும், டீசெண்டாக இருக்கும். ஒயரிங்கெல்லாம் கசாமசான் வந்து ஃபுல்லாக அம்மிங் வந்து அரெஸ்ட் பண்ணி சுத்தமாக செட் ஆன் பண்ணால் ஃபுல் வால்யூம் ஓப்பன் பண்ணால் கூட அம்மிங் வராத அளவுக்கு வந்து இது வந்து ஒயரிங் பண்ணியிருக்கேன். மேக்ஸிமம் எல்லாமே பார்த்திங்கன்னா ஆடியோக்கெல்லாம் சீல்டு ஒயர் யூஸ் பண்ணியிருக்கு பாருங்கள். மேலே பார்த்திங்கன்னா பாருங்கள், மேலே எல்லாமே வந்து சீல்டு ஒயர் யூஸ் பண்ணியிருக்கேன். மாஸ்டர் வால்யூம்லேருந்து கண்ட்ரோலுக்கு வர ஆடியோ அவுட்புட் அந்த லைனையும் வந்து எல்லாமே சீல்டு ஒயர் யூஸ் பண்ணியிருக்கு. பேஸ் டியூபிளுக்கு மட்டும்தான் வந்து நம்ம நார்மலான வந்து இந்த சர்வீஸ் ஒயர் யூஸ் பண்ணியிருக்கிறோம். பார்த்திங்கன்னா பக்கா ரிசல்ட் நண்பர்களே. அதாவது ஒரு குறைஞ்ச பட்ஜெட்டில் வந்து நமக்கு வந்து கஸ்டமருக்கு வந்து ஒரு 5.1 ஆம்ப் நம்மளால் கொடுக்க முடியும் அப்படின்னு சொன்னால் அது இதுதான். பார்த்திங்கன்னா இதனுடைய பட்ஜெட் வந்து வெறும் வந்து ஒரு 5500 ரூபா, இல்லை ஒரு மிஞ்சி போனால் ஒரு 6000 ரூபா, அவ்வளோதான். காஸ்ட் வந்து பார்த்திங்கனாக்கா நமக்கு வந்து ஒரு 3500 ரூபா இல்லை ஒரு 4000 ரூபா காஸ்ட் ஆகுது பொருளுங்க. அதுக்கு மேலே ஒரு 1000 ரூபா கிடைச்சா போதுன்ற மாதிரி நம்ம செஞ்சோம்னா நமக்கு அதாவது கிராக்கி நிறைய வரும். அதுக்காக இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு கஸ்டமர் ஆர்டர் கொடுத்து செஞ்சுருக்கிறாரு என்கிட்ட. இது வந்து நான் 6000 ரூபா பில் பண்ணியிருக்கிறேன். பார்த்திங்கன்னா 6000 ரூபாய்க்கு வந்து ஒரு இந்த குவாலிட்டியான செட்டு அப்படின்னாக்கா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. ஏன்னா அது ரிசல்ட் எல்லாம் வந்து அந்த மாதிரி இருக்குது. அம்மிங் வந்து உதறது, அம்மிங் வர்ற பிரச்சனை, அந்த மாதிரி பிரச்சனைலாம் எதுவுமே கிடையாது. பக்கா ஆடியோ ரிசல்ட்டு. சும்மா 5.1னா நார்மலாக வீட்டில் வந்து சப்பு மட்டும் 10 இல்லைனா 12 போட்டுட்டு மீது எல்லாமே சைடு ஸ்பீக்கர் எல்லாமே வந்து 4 இன்ச்சு அல்லது 6 இன்ச்சு போட்டோம்னா இது வந்து பக்காவாக இருக்கும். நண்பர்களுக்கு ஒரு சின்ன மெசேஜ். வணக்கம் நண்பர்களே.